சரிங்களா? ஆனா, இப்படியே இருந்துட்டு போணும் அப்படின்னு நினைக்கல நானு. இந்த வாழ்க்கைய நான் என் பிள்ளைங்களுக்கும் குடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? என்னோட பிள்ளைங்க என்னோட ஸ்டேஜ்ல என் வயசுல இருக்கும்போது, அவங்களுக்கு அந்த ஒரு சொகுசு கிடைக்கணும். அதுக்காக நான் உழைக்கணும். இந்த சொகுசான ஒரு வாழ்க்கைய நான் தக்க வச்சுக்கணும். எனக்கு அது நான் வயசான காலத்துல நான் ஒரு ஒரு 10 நாளைக்கு, 1 மாசமோ வேலைக்கே போல அப்படின்னா கூட, அந்த நேரங்கள்ல எனக்கு வந்து ஒரு உதவியா இருக்கணும் நான் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள். நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே. ஸோ அந்த மாதிரி என் பிள்ளைங்களுக்காகவும், எனக்காகவும் ஃப்யூச்சர்ல நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு துடிக்கிறேன். சரிங்களா? சும்மா டைம் கிடைச்சிச்சு, எல்லாரையும் கிளப்பி அனுப்பிச்சாச்சு, நம்ம பாட்டுன்னு படுத்துட்டு தூங்குவோம். அந்த மாரி பொண்ணு நான் கிடையாது. இத வந்து நான் பதிவு பண்ணியே ஆகணும். நான் வந்து என்னோட படிப்பு என்ன, என்னோட திறமை என்ன எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா, ஒரு சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா, "ஆமா, இதெல்லாம் என்ன படிச்சு கிழிச்சிச்சு, இதுவரைக்கும் வேலைக்கு போல." அப்படின்னு சொல்லிட்டு படிப்ப வந்து ரொம்ப கீழ்த்தரமாலாம் பேசியிருக்காங்க. படிப்ப பேசியிருக்காங்க. என்ன பேசியிருந்தா கூட நான் பொறுத்துப்பேன். படிப்பெல்லாம் வந்து கீழ்த்தரமா பேசியிருக்காங்க. படிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உயிருக்கும் மேலான ஒரு விஷயம். நம்மளோட திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திருக்குறள்ல வந்து ஆக்கமுடைமையில சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அந்த மாரி ஒருத்தருக்கு அந்த கல்வியானது எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணிவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், நான் நெறைய இடங்கள்ல நான் நல்லா படிச்சிருந்தாலும், நான் படக்கூடிய இடங்கள்ல, அசிங்கப்படக்கூடிய இடங்கள்லலாம் வந்து பணிஞ்சு நடந்திருக்கேன். விட்டு குடுத்துட்டு வந்திருக்கேன். "நீ பேசுறியா? பேசு. எதுனா பேசு. எனக்கு வந்து அது வரப்போறது கிடையாது." அப்படின்னு நெனச்சுக்கிட்டு நெறைய பேர் வந்து ஏதாவது சொன்னாலுமே நான் அதை வந்து கேர் பண்ணிக்காம நிறைய இடங்கள்ல விட்டு கொடுத்து அமைதியா போயிருக்கேன். அதை நினைச்சா எனக்கு இன்னைக்கும் பெருமையா இருக்குது. சரிங்களா? அந்த விட்டு கொடுக்காம கண்டபடி பேசினவங்கெல்லாம் என்னை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கே ஒரு அசிங்கம். என்னை பார்த்து அசிங்கப்படுறாங்க. அதுவும் எனக்கு நல்லாவே தெரியுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி படிப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி கேவலமாக வந்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கடந்து வந்தாச்சு. லைஃப்பில் நல்லா மேலே வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நிறைய வந்துடுச்சு. நம்ம உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நாம் படித்த கல்வியை வந்து யாரும் நம்மக்கிட்ட இருந்து அழிக்கவே முடியாது. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள், அதெல்லாம் ஒரு ஆதாரம்தான், ஒரு எவிடன்ஸ் தான். ஆனால் நம்ம யார் அப்படிங்கிறது, நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம எப்படி அதுலேருந்து நான் என்ன அறிவை நம்ம எடுத்துக்கிட்டோம், அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து லைஃப்பை சூப்பராக நம்ம கொண்டு போக போகிறோம். வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கொரோனா டைமில் வேறு வழி இல்லை, நாங்கள் திடீர்னு ஊருக்கு போனோம். ஊரில் போய் அங்கேயே தங்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. நாங்கள் என்னடா அது இங்கெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் எல்லாருக்கும் போட சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குலாம் ஏதாவது போட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அங்கே போனால் இன்னும் லாக்டவுன்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. சரின்னு அங்கேயே தங்க வேண்டிய நிலமை ஆயிடுச்சு. அப்போது அந்த ஊர் கண்டிஷனுக்கு அங்கே தகுந்தா போல் நான் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காலையில் வந்து அங்கே ஒரு 6 மணிக்கு தண்ணி வருமா, இங்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி எந்நேரமும் வந்தால் கூட நம்ம வீடு நம்ம புழங்குற இடம், நம்ம ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு நம்மளோட வேலையை ரெகுலராக செய்வோம். அது நம்மளுக்கு பழகின ஒரு விஷயம். இப்போ அங்கே வந்து ஊர்லெலாம் வந்து பழகினது கிடையாது அந்த அளவுக்கு. அப்போது அங்கே வந்து ஒரு 6 மணி போல் தான் தண்ணி வரும். அந்த 6 மணி போல் தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே வந்து எந்திரிச்சிக்கணும். 5:30 மணி போல் எந்திரிச்சு அங்கெல்லாம் வந்து சாணியெல்லாம் தான் தெளிக்கணும். வாசலில் சாணியெல்லாம் தெளித்து அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதெல்லாம் வந்து சீக்கிரம் எழுந்துச்சி தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் வச்சு இந்த பெருக்கிறது, கோலம் போடுறது, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி வர நேரத்துக்கு ரெடியாக இருக்கணும். அழுக்கு துணியெல்லாம் ஊரெல்லாம் போட்டு ரெடியாக வச்சிடணும். தண்ணி வந்தோடனே துணியை துவைக்கணும், சாமான்லாம் தேய்க்கணும், தேவையான தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் காலங்காத்தாலேயே வந்து அந்த ஈரத்துலேயே இருக்கிறது எனக்கு ஆகவே இல்லை. எங்கேயும் தான் அப்படி இருக்கிறேன், ஆனால் ஏன்னு தெரியல, இங்கே அந்த அளவுக்கு எனக்கு பாதிப்பு இல்லை. அங்கே வந்து எனக்கு அந்த மண்ணோடு சேர்ந்து ஈரத்தோட காலில் நிற்க
எனக்கு வந்து